ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு முட்டை பரோட்டா பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் மைதா மாவு 2 கப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு பால், டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா அப்படியே கலந்து விட்டுறணும். ஏன்னா உப்பு அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பரோட்டா மாவு பிசைறோம் இல்லையா, அதேமாரி பிசைஞ்சிக்கணும். பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். நல்லா தேவையான தண்ணி ஊற்றுங்க. இந்தமாரி நல்லா சுற்றி விட்டு பிசையும் போது மாவு பிசை ஈஸியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நீ சர்க்கரை உப்பு போடும்போது கூட சேர்த்து போட்டுங்க. மாவு நல்லா இந்தமாரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி தான் நல்லா அடித்து விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். மாவுக்கு மேலே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி இன்னும் கொஞ்சம் நல்லா ரஃப் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் பூசி மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஊறலாம். நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஆகிடுச்சி. நான் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. நல்லா மறுபடியும் இதேமாரி நல்லா குத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிக்குவோம். எந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டா மாவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்தமாரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சைஸு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு எனக்கு 5 உருண்டை வருது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே அது ஆயில் அப்ளை பண்ணி வைக்கும்போது மாவு கொஞ்சம் காயாமல் இருக்கும். இப்போ நம்ம உருட்டுற கட்டை எடுத்துக்குவோம். கட்டை எடுத்து நீங்கள் கல் மேலே வச்சு கூட அழகாக விசிறிக்கலாம். இப்போ நான் உருட்டிக்கிறேன். இது நல்லா பரோட்டா மாவு விசிறுவாங்க இல்லைங்களா, அதுமாரி விசிற தெரிஞ்சிச்சின்னா நல்லா விசிறிக்கலாம். அப்படியே இழுத்து விட்டு. அது தெரியாதவங்க இதேமாரி கட்டையிலே வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு விட்டுற மாதிரி நல்லா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பரப்பிக்கிங்க. நல்லா பீச் மாதிரி நல்லா உருட்டிக்கிங்க நைஸாக. நல்லா மாவு ஊற இருந்தாலும் நல்லா இழுக்கும். நல்லா பனியன் மாதிரி நல்லா வரும் இழுக்கும்போது பாருங்கள். இந்தமாரி இழுத்துக்க வேண்டியதான். ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீச்சு ரெடி பண்ணிக்கிட்டோமா, இதை வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். முதல்ல ஒரு டம்ளரில் முட்டை உடச்சி ஊற்றிக்க. நான் 1 முட்டை தான் ஊற்றுறேன். நீங்கள் 2ஆக கூட ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். இது 1 சாப்பிட்டா போதும், நல்லா வயிறு நிறையும். இது 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு. வெங்காயம் தேவைன்னா போட்டுக்குங்க. வெங்காயம் போடலைன்னா கூட நல்லாயிருக்கும். நான் 1 1/2 ஸ்பூன் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கோழி குழம்பு மட்டும்தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டு நம்ம பரோட்டா மாவு எடுத்து கல்லில் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு இந்த மிக்ஸிங்க அதில் ஊற்றிடலாம். ஊற்றி அப்படியே மடிக்க வேண்டியது தான். அப்படியே 4 பக்கம் அப்படியே மடித்து விட்டு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போடுறதால கை சுடாது. அடுத்தடுத்து போடும்போது தோசை ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கை வைக்க முடியாது. நீங்கள் தோசை திருப்பியால் மடிச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்தமாரி தோசை திருப்பியால் மடிச்சிங்க. அப்புறம் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கை வைக்க முடியாது. கை சுட்டுடும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம்.
எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் மிதமான தீ வச்சு நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த உள்ளே இருக்கிற முட்டை வேகணும் இல்லைங்களா, முட்டை வேகணும். திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு அதேமாதிரி நல்லா கொஞ்சம் வேக வைங்க. உள்ளே இருக்கிற முட்டை வெந்துச்சான்னு பார்த்துட்டு எடுங்க. அப்புறம் இதுக்கு எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை. இது உள்ள நம்ம முட்டை குழம்புலாம் ஊற்றிருக்கு இல்லைங்களா, இதுவே போதும். சாப்பிட சூப்பராக இருக்கும். 2 சாப்பிட்டா போதும். ஒரு பெரியவங்களே 2 சாப்பிட்டா போதும், வயிறு நிறைஞ்சிடும். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரியே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அவ்வளோதான். சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் முட்டை பரோட்டா ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.